பழைய ஏற்பாட்டு ஆய்வு. இப்போ உண்மையில் பழைய ஏற்பாட்டு ஆய்வை நான் படித்து கொடுத்த போது வீடியோ கேமரா இருக்கலை, கொண்டு வரல. ஆகவே நேற்று நான் கிளாஸுக்கு படித்து கொடுத்ததை இப்போ கேமராவுக்கு படித்து கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நடக்க போகிற கிளாஸை வீடியோ எடுக்க போகிறோம். அப்போ அந்த வீடியோ எடுத்தால் மொதல் கிளாஸ் இருக்க போகுது இல்லையேங்கிறனால இன்றைக்கி நான் திருப்பி நேற்று படித்து கொடுத்ததை இன்றைக்கி நான் திருப்பி ஒருக்கா படித்து கொடுக்க போகிறேன். ஓகேயா? அதனால் நீங்கள் யோசிக்கக்கூடாது, என்னடா இவன் இன்றைக்கி கேமராவை பார்த்து பேசுகிறானே அப்படின்னு. ஓகேயா? ஆனால் நேற்று படித்தவங்களும் நேற்று படிக்காதவங்களும் 2 பேர் இங்கே இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆகவே அவங்களே அப்பப்போ பார்த்து சிரிச்சுக்கிடுவேன். சரி, நம்ம சந்தோஷமாக படிப்போம். புதிய ஏற்பாட்டு ஆய்வு படிச்சிட்டோம், எல்லாருக்கும் சந்தோஷம். சிரித்து படித்தாங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க புது விஷயம்லாம் தெரியுது. அது மாதிரி பழைய ஏற்பாட்டு ஆய்வும் நமக்கு படிக்க ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஓகே, பழைய ஏற்பாட்டு ஆய்வு. முதலாவது நாம் தெரிஞ்சுக்கிறணும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறது அவ்வளோ பொருத்தம் இல்லை. பழைய ஏற்பாடு பழசும் இல்லை, புதிய ஏற்பாடு புதுசும் இல்லை. பழைய புதிய ஏற்பாடு ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை. இப்போ நான் வந்து ஒரு உதாரணம் உருவாக்கி இருக்கிறேன். இந்த பழைய ஏற்பாடுன்னா என்ன, புதிய ஏற்பாடுன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு வாகனத்தை வச்சு நான் ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்க போறேன். அந்த வாகனம் தான் ட்ரெயின், புகை ரதம், ரயில். ஓகேயா? இப்போ ஒரு ட்ரெயினை நமக்கு தெரிஞ்ச இந்தியா, இலங்கையில் நிறைய நாடுகள் இருக்கிற ஒரு ட்ரெயினை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரெயினுக்கு ஒரு என்ஜின் இருக்கும். சரியா? அடுத்தது ஜனங்கள் ஏறி பிரயாணம் பண்ற பெட்டிகள் இருக்கும். இப்போ ஒரு ஒரு ட்ரெயின் ஒழுங்கா இயங்கணும்னா, ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணுமா இருந்தா அந்த என்ஜினும் ரொம்ப முக்கியம், அந்த பெட்டியும் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ரயில் நிலையத்தில் நாம நின்றுகிட்டு இருக்கோம், எங்கேயோ போறதுக்கு அந்த மேடையில் நின்றுகிட்டு இருக்கோம், பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்களே, அந்த மேடையில் நின்றுகிட்டு இருக்கோம். இப்போ வருது ட்ரெயின் வருது. முதல்ல என்ன வரும்? என்ஜின் வரும். என்ஜின் வந்து நம்மளை தாண்டி போயிடும். அப்புறம் ட்ரெயின் நிற்கும் போது நமக்கு பக்கத்தில் எது நிற்குது? பெட்டி. அப்போ அந்த பெட்டி உள்ளதான் நம்ம ஏற போறோம். இப்போ பெட்டி உள்ளுக்கு ஏறும்போது நாம சொல்ல முடியாது இந்த என்ஜின் வந்து நம்மளை தாண்டி போயிட்டனால அது பழசு, இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த பெட்டி தான் புதுசுன்னு சொல்ல முடியாது. முதல்ல என்ஜின் போயிருச்சு, ஆனா என்ஜினும் பெட்டியும் இணைச்சிருக்குது. இப்ப பெட்டியில தான் நம்ம ஏறி பிரயாணம் பண்ண போறோம். நம்ம ஏறி பிரயாணம் பண்றதுக்கு காரணமே அந்த என்ஜின் நம்மளே இந்த பெட்டியை இழுத்துக்கிட்டு போறதுதான். இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்ம யூதர்கள் இல்லை, நம்ம எல்லாம் தமிழர்கள், வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க, இந்தியாக்காரங்க இருக்கிறோம், இலங்கைக்காரங்க இருக்கிறோம், ஐரோப்பாவில் அமெரிக்கால எல்லாம் தமிழாக்கள் வாழ்றோம். இப்போ நம்ம ஏறி பிரயாணம் பண்ண போற அந்த பெட்டிங்கிற பகுதி தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல நம்ம ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு பழைய ஏற்பாடு வேணான்னா என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? என்ஜின் வேணாம். என்ஜின் வேணான்னா நம்மளை இழுத்துக்கிட்டு போறதுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு சில அறிவு கெட்ட கிறிஸ்தவன்ல பழைய ஏற்பாடு நமக்கு வேணாம், அது யூதர்களுக்கு மட்டும்தான், நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல இல்லை இருக்கிறோம், நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பழைய ஏற்பாட்டை ஏதோ இந்த பழைய புராண புத்தகங்கள்ல ஒண்ணு மாதிரி, ஒரு சரித்திர புத்தகம் மாதிரி தள்ளி விட்டாங்க. அறிவு கெட்டதனம். பழைய ஏற்பாடு எந்த அளவு முக்கியம்னா, ஒரு ட்ரெயினுக்கு என்ஜின் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம். அதுதான் புதிய ஏற்பாட்டை இழுத்துக்கிட்டே போகுது. சரியா? இப்ப நம்ம என்ஜின்ல ஏறினாது, என்ஜின்ல ஏறுவான் என்ஜின் டிரைவர். அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு போறவங்க தான் யூதர்கள். அங்க நம்ம போக முடியாது, நம்ம ஒரிஜினல் யூதர்கள் ஆக முடியாது. சரியா? ஆகவே அவங்களுக்கு பழைய ஏற்பாடு இருக்குது, அவங்க பழைய ஏற்பாட்டை மட்டும் நம்பிக்கிட்டு போட்டோம், அவங்க புதிய ஏற்பாட்டை கணக்கெடுக்கணும்னா அது அவங்களோட பிரச்சனை. ஆனா யூதனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டி இப்ப பரலோகம் போக முடியாது. சரியா? அவங்களும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரணும். ஆனா நம்ம என்ஜின் வேணான்னு சொல்றதுக்கு சமன் பழைய ஏற்பாடு வேணான்னு சொல்றோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆகவே பழைய ஏற்பாடு ரொம்ப 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 முக்கியம். சரிதானே? இப்ப இந்த என்ஜினை நம்ம பார்ப்போம், டீசல் போடுவாங்க, கழுவுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த என்ஜினுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க.
அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த என்ஜினை உருவாக்குனதுக்குரிய நோக்கமே இந்த பெட்டிகளை இழுத்துட்டு போறதுக்கு. ஏன்னா தனியா என்ஜின் மட்டும் ஓடி திரிஞ்சா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி பழைய ஏற்பாடை படிக்கணும், பழைய ஏற்பாட்டில் உள்ள நிறைய விஷயங்கள் எடுத்து நாங்கள் பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் கேட்கணும். பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு காரணம் பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லை. ஆகவே பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாட்டை நம்மளை நெஜத்துக்கு கொண்டு வருது. சில அறிஞர்கள் அழகா சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடானது புதிய ஏற்பாட்டின் நிழலாய் இருக்கிறது. அப்ப அது சரி. ஆகவே பழைய ஏற்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டு ஆய்வுல அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பழைய ஏற்பாடு யாருடைய புத்தகம்? யூதர்களுடைய புத்தகம். சரிதானே? ஆண்டவர் யூதர்களை கொண்டு யூதர்களுக்காக எழுதின ஒரு புத்தகம். ஆகவே நம்ம யூதர்களுக்கு அந்த பழைய ஏற்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் என்னது அது சொல்லியிருக்கு அப்படின்னு. அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பழைய புதிய ஏற்பாடுன்னு நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அப்படித்தானே இப்ப சொல்றோம். இப்ப அது பழைய ஏற்பாடு இல்லையோ அப்ப என்ன சொல்றது அப்படின்னு கேட்க முடியாது. இப்ப நான் சொல்லுவேன், நம்ம படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் முந்தின ஏற்பாடு பிந்தின ஏற்பாடுன்னு சொல்றது தான் பொருந்தும். சரியா? ஆனா இனி என்ன செய்ய, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு எழுதிட்டனால நம்ம எல்லாம் பயன்படுத்துறதுனால அதை சொல்லுவோம். ஆனா பழைய ஏற்பாடுனால அந்த பழசா போயிடுச்சுன்னு நினைக்கவும் கூடாது. புதிய ஏற்பாடு அப்ப இதுதான் லேட்டஸ்ட், இப்போ இதுக்குள்ளதான் நம்ம இருக்கணும்னா நினைக்கவும் கூடாது. சரியா? யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு தான் வேதாகமம். அப்ப அவங்க அதுக்கு வச்ச பேர் தான் டனாக். அப்ப டனாக் இங்கிலீஷ்ல எழுதிக்கிற மாதிரி இருந்தா TANAK டனாக். அப்ப டனாக்னு சொல்றது பழைய ஏற்பாட்டை குறிக்கும். யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு 2 பிரிவுகள் இருக்கு. ஒன்று மோசே எழுதின 5 புத்தகங்கள் கொண்ட நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணம் அப்படின்னா சட்டம். சரிதானே? நியாய பிரமாணம்ங்கிற சொல்லுக்கு எபிரேய சொல் என்ன தெரியுமா? டோரா. இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா TORAH, ஏன்னா டோரா அப்படின்னு முடியும். ஓகே, டோரானா நியாய பிரமாணம். மோசே எழுதின 5 புத்தகங்கள்: ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். ரொம்ப காலம் வரைக்கும் யூதர்களுக்கு வேதமா இருந்தது அந்த 5 புத்தகங்களும் மட்டும்தான். அப்புறம் தான் இந்த யோசுவா, சாமுவேல் இவங்கெல்லாம் எழுதின மற்ற புத்தகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வேதத்துக்குள்ள சேர்க்கப்பட்டது. சரியா? அப்ப யோசுவா புத்தகத்தை எழுதுனது யோசுவா. நியாயாதிபதிகள் ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல் 4 புத்தகங்களை எழுதினது சாமுவேல். இப்ப இந்த பாடத்துல ஒவ்வொரு படியா நம்ம போகும்போது எந்தெந்த புத்தகங்களை யார் யார் எழுதினாங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இப்ப நம்ம பார்க்கணும், அந்த 5 புத்தகங்கள் போக மிகுதி 34 புத்தகங்களுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க. ஏன்னா யோசுவால இருந்து மல்கியா வரைக்கும் 34 புத்தகங்கள் இருக்குது. சரிதானே? அப்போ அந்த 34 புத்தகங்களுக்கும் யூதர்கள் வச்ச பேர் என்னன்னா, பிரதானமா 2 பேர் வச்சாங்க. பிற்காலத்துல கெட்டுபீம்னு வச்சாங்க. அது நான் பிறகு சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. ஆனா பிரதானமா அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? நெபீம். நெபீம், நபீம், நெவீம், இந்த 3 உச்சரிப்புகளும் சரி. ஏன்னா எபிரேய மொழியில நவீம் அல்லது நபி அப்படின்னா தீர்க்கதரிசி. யோசுவால இருந்து மல்கியா வரைக்கும் உள்ள 34 புத்தகங்களுக்கும் நவீம் அப்படின்னு அவங்க பேர் வச்சதுக்கு காரணம் தீர்க்கதரிசிகள். அவங்கள பொறுத்த வரைக்கும் யோசுவாவும் தீர்க்கதரிசி தான், வந்த நியாயாதிபதிகள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான். ஆகவே அவங்க அப்படி பேரை வச்சாங்க. சரிதானே? இப்ப இன்னொரு பாடம் இருக்கு பைபிள் காலேஜ்ல, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். அது இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வுக்குள்ள வராது. அதுல தீர்க்கதரிசிகள்னா என்ன அப்படிங்கிறத படிச்சாதான் ஏன் எல்லா புத்தகங்களையும் அவங்க தீர்க்கதரிசிகள்னு சொன்னாங்கிறது புரியும். இப்ப நமக்கு அது வேண்டாம். ஓகே, சரி. அப்போ 34 புத்தகங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நெபீம், தமிழ்ல தீர்க்கதரிசிகள். அப்ப புத்தகங்கள் அந்த 5 பிரிவு, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நியாயப்பிரமாணம். அப்போ முழு பழைய ஏற்பாட்டுக்கும் அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? டோரா, வா, நெபீம். வா அப்படின்னா வா இல்லை. சரியா? நீங்க வான்னு தான் எழுதிக்கிறேன். என்ன பண்றது? இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா WA, வா. டோரா, வா, நெபீம்னா நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அல்லது நியாயப்பிரமாணமும்
தீர்க்க தரிசனமும். அந்த வானா இந்த இங்கிலீஷ்ல அண்ட்னு சொன்னோமே அது மாதிரி நியாயப்பிரமாணமும் டோரா வா. அப்போ டோரா வா நெபீம் அப்படின்னு சொல்லும் போது முழு டனாக்கையும் அல்லது பழைய ஏற்பாட்டையும் குறிக்கும். தமிழ்ல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். இப்ப இதை நீங்க புதிய ஏற்பாட்டை பார்க்கலாம். அடிக்கடி இயேசு அவரே சொல்றாரு, நான் நியாய பிரமாணங்களே ஆனாலும் தீர்க்க தரிசனங்களே ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ண வேண்டாம், அவற்றை நிறைவேற்றவே வந்தேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? முழு பழைய ஏற்பாட்டையும் குறித்து சொல்றாரு. இப்போ பிரதிநிதிகள், பழைய ஏற்பாட்டுக்கு 2 பிரதிநிதிகள் இருந்தாங்க. இந்த டோராங்கிற நியாய பிரமாணத்துக்கு பிரதிநிதி யாருன்னா மோசே. அது இனி பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம், ஏன்னா அது எழுதுறது மோசே. ஆகவே அவரை பிரதிநிதியா போடுறது பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம். ஆனா யூதர்களுக்கு ஒரு குழப்பம் வந்தது. யோசுவால இருந்து மல்கியா வரைக்கும் உள்ள 34 புத்தகங்களுக்கும், அதாவது நெபீம் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த 34 புத்தகங்களுக்கும் இந்த யார பிரதிநிதியா போடுறது அப்படின்னு. இப்ப தீர்க்க தரிசிகள் தானே பேர். 2 விதமான தீர்க்க தரிசிகள் இருக்காங்க. விருப்பம்னா எழுதிக்கிறீங்க. ஒன்று வந்து லிட்டரரி ப்ராஃபட்ஸ், இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா லிட்டரரி, LITERARY, லிட்டரரி ப்ராஃபட்ஸ். லிட்டரரி ப்ராஃபட்ஸ்னா புத்தகங்கள் எழுதிய தீர்க்கதரிசிகள். எத்தனை பேர் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க? 16 பேர். யார் அந்த 16 பேர்? ஏசாயா, எரேமியா தான் புலம்பல எழுதியிருக்காரு. ஓகே, அப்ப ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. அந்த 16 பேரும் அந்த எரேமியா புலம்பலை எழுதுனால 17 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா? ஆகவே லிட்டரரி ப்ராஃபட்ஸ் அப்படின்னா புத்தகம் எழுதிய தீர்க்கதரிசிகள் 17 பேர். இப்ப அது போக புத்தகம் எழுதாத சில தீர்க்கதரிசிகள் உண்டு. ஒரு 2 பேர் சொல்லவா? எலியா, எலிசா. இன்னும் 2 பேர் சொல்லவா? காத், நாத்தான். ஞாபகம் இருக்கா? தாவீதோடு இருந்தாங்களே, காத் தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி. அவங்க புத்தகங்கள் எழுதல. எலியா, எலிசா புத்தகங்கள் எழுதல. இப்ப அப்படி சொன்னாலும் நீங்க சொல்லுவீங்க சில நேரம், இல்லையே பாஸ்டர், நாங்க 1 சாமுவேல் புத்தகத்துல பாக்குறோமே, இந்த இது தீர்க்கதரிசியாகிய காத்தினுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவங்க புத்தகங்கள் எழுதுறாங்க, வேத புத்தகங்கள் எழுதுறாங்க. சரியா? அதனால நான் லிட்டரரி ப்ராஃபட்ஸ்னா அவங்களுக்கு பேர். நான் லிட்டரரி, NON- லிட்டரரி ப்ராஃபட்ஸ், புத்தகங்கள் எழுதாத தீர்க்கதரிசிகள். இப்ப இந்த 34 புத்தகங்களுக்கும் ஒரு பிரதிநிதியை தேடணும்னா லிட்ரரி ப்ராஃபட்ஸ்ங்கிற அந்த 16 பேர்ல ஒரு ஆள் எடுத்தா பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஏசாயாவை எடுத்தா அது எரேமியாவுக்கு சரியில்லை. ஏன்னா ஏசாயா 66 புத்தகங்கள் அதிகாரங்கள் கொண்ட புத்தகம் எழுதியிருக்கலாம். அதுக்காக எரேமியா ஒன்றும் ஏசாயாவை விட சளைச்சவர் இல்லை. எரேமியாவும் பயங்கரமான விஷயங்களை போட்டிருக்காரு. அப்ப ஏசாயாவை போடுறதா எரேமியாவை போடுறதான்னு ஒரு பிரச்சனை வரும். இந்த 2 பேர்ல ஒரு ஆளை தெரிவு செஞ்சா அப்புறம் எசேக்கியேல், அவர் பெரிய ஆள் இல்லையோ? அவரெல்லாம் எதிர்காலத்துல கட்டப்பட போற தேவாலயத்தை பத்தி எல்லாம் தரிசனம் கண்டு எழுதினாரு. பரலோக தேவாலயத்தை எல்லாம் தரிசனத்துல பார்த்து எழுதினாரு. பெரிய விஷயம்லாம் எழுதியிருக்காரு. அப்ப அவரை போடணும். அவரை போட்டா அப்படியே தானியலை போடக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா தானியல் மட்டும் இந்த 3 பேரை விட நான் சலைச்சவரா? அவர் எவ்வளவு பெரிய விஷயம்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் அந்த 12 மற்ற தீர்க்கதரிசிகள், அவங்கள யாரை போடுறது? ஆகவே இந்த லிட்டரரி ப்ராஃபட்ஸ்ல ஒரு ஆளை பிரதிநிதியா போட்டா அது யாரை போடுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதனால ஆண்டவரே பார்த்தாரு, இந்த 34 புத்தகங்களுக்கும் பிரதிநிதியா போடுறது இந்த லிட்டரரி ப்ராஃபட்ஸ், எழுதின ப்ராஃபட்ஸ்ல யாருமே வேணாம். எழுதாத ஒரு ஆளை போட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுலயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா எலியா பெரியாளா, எலிசா பெரியா? அதுலன்னா எலியா தான் பெரியா. எலிசா என்னத்தான் இருந்தாலும், எலியா செஞ்ச எலியாவுடைய அபிஷேகத்துல 2 மடங்கு இருந்தாலும் எலியா தானே பெரியா, அவர் தானே இவருடைய தலைவர். அப்ப அதனால அது பிரச்சனை இல்லை. அப்புறம் காத், நாத்தான் 2 பேர்த்தையும் எடுத்து பார்த்தா அவங்கள் 2 பேர்ல யாரை போடுறதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா நீங்க உண்மையா யோசுவா முதல் மல்கியா வரவில்லை, இந்த புத்தகம் எழுதாத தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்ச வேத அறிஞர்கள் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? எலியாவை போல வல்லமை உள்ள, அபிஷேகம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்கவே இல்லைங்க. நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா அவ்வளவு பெரிய ஏசாயாவும் மறிச்சு தானே போனாரு, செத்து தானே போனாரு. அவ்வளவு பெரிய எசேக்கியேலும் செத்து தானே போனாரு இல்லையா? ஆனா சாகாம சுழற்காட்டுல பிடிப்பட்டு போன ஒரே ஆள் யாரு? நம்ம எலியா. இப்ப நீங்க சொல்லலாம், ஏன் ஏனோக்கும் காணாம போனார்?
ஏனோக்கை பத்தி ஏன் பேசுவாங்க? நம்ம யோசுவா புத்தகத்துக்கு பிறகு இல்லையா வரும், அவர் அங்க இருந்தவர், நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு முந்தியெல்லாம் இருந்தவர். அது ஏனோக்கு வேண்டாம். எலியா சுழல் காட்டுல மேல போற அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறார். சரியா? அது மாத்திரமல்ல, எலியா செஞ்ச இன்னும் 2-3 விஷயம் இருக்குது, வேற யாரும் செய்யாதது. வானத்துல வந்து அக்கினி இறக்குனார். 1 ராஜாக்கள் 18:38 ஞாபகம் இருக்கா? இறக்கி பின்வாங்கி போயிருந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் தான் கர்த்தருங்கிறத நிரூபிச்சுட்டு இவனுங்களுக்கெல்லாம் போய் மதத்தை பிரச்சாரம் செஞ்ச 450 தீர்க்கதரிசிகளை கீஷோன் பள்ளத்தாக்கு கொண்டு போய் பச்சை வெட்டி கொண்டார். பயங்கர ஆள் அவர். சரியா? அப்படி எலியாவை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தா நமக்கு தெரியும். தீர்க்கதரிசிகள்ல எலியா வந்து ரொம்ப ஒரு வல்லமுள்ள தீர்க்கதரிசி. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம யோசுவால இருந்து மல்கியா வரைக்கும் உள்ள அவ்வளவு தீர்க்கதரிசிகளையும் நம்ம எண்ணி பார்த்தோம்னா சரியா நடுவுல வர்றான் அந்த எலியா. நம்ம செட் பண்ணி செஞ்ச மாதிரி, ஆண்டவரெல்லாம் செட் பண்ணி தான் செய்யறாரு, நம்ம பார்க்கும்போதே நம்ம செட் பண்ணி செஞ்ச மாதிரி எலியாவுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தீர்க்கதரிசிகளை சமமா பிரிச்சு வச்சிருக்காரு. ஆகவே 34 புத்தகங்களுக்கும் உரிய பிரதிநிதி யாரு? எலியாவை தவிர வேற யாரும் இல்லை. சரியா? அப்ப தோராங்கிற நியாய பிரமாணத்துக்கு பிரதிநிதி யாரு? மோசே. 34 புத்தகங்களாகிய நெபீமுக்கு பிரதிநிதி யாரு? எலியா. அப்ப மோசே எலியாங்கிற 2 பேரும் எப்பயாவது ஒன்னா காணப்பட்டாங்கன்னா பழைய ஏற்பாட்டை பிரதிநிதிப்படுத்துறாங்கோ. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப இது பழைய ஏற்பாட்டு ஆய்வா இருந்தாலும் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டுக்கு ஓடிட்டு வருவோமா? புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தினவர் யார்? புதிய ஏற்பாடு இயேசு. எப்படி தெரியும்? தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, சரி எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்ச பிறகு அந்த பொடியை பாத்திரத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. பார்த்தீங்களா? உடன்படிக்கைனா ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தினவர் யாரு? இயேசு. எதன் மூலம்? ரத்தம் சிந்துதல் மூலம். ரத்தம் ஏன் சிந்தினாரு? பாடுபட்டதன் மூலம். எங்க பாடுபட்டாரு? எருசலேம்ல. ஓகேயா? சரி, இப்போ தாவோர்னு சொல்லி ஒரு மலை, எங்க கலிலேயா நாசரேத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்குல இருந்து பார்த்தா அழகா அப்படி கூம்பு மாதிரி இருக்கும், சூப்பர் மலை. ஒரு நாள் இயேசு பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேரை கூட்டிட்டு அந்த மலைக்கு மேல போறாரு. மேல ஏறின கலப்புல எங்கேயோ பயலுக்கு 3 பேரும் பார்த்து தூங்கிட்டாங்க. பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேரும். திடீர்னு ஏதோ ஒரு சத்தத்தை திடுக்கிட்டு எழுப்பி பார்த்தா கொஞ்சம் அந்த பக்கத்துல 3 பேர். ஒருத்தர் நம்ம இயேசு, இன்னும் 2 பேர். அவங்க 3 பேரும் சேர்த்து மறுரூபமாகிறத பாக்குறாங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பாரு இந்த 3 பேருக்கு. அந்த மற்ற 2 பேரும் யாருங்க? மோசேயும் எலியா. அப்படி வெளிப்படுத்தாம இவங்க பார்த்தோம்னா இதுதான் மோசே இதுதான் எலியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பெஞ்சோடையா வராங்க. இப்போ உள்ள சில வெங்கட புழுக்கணுங்க பரலோகத்துக்கு போறேன் வர்றேன், அங்க மோசே உட்கார்ந்துருந்தாரு, எலியா உட்கார்ந்துருந்தாரு, ஏசாயா உட்கார்ந்துருந்தாருன்னு சொல்றானுங்க தானே. இவன் ஒரு பக்கத்துல சொல்லுவாங்க, இவருடைய சமூகத்துக்கு போயிட்டு நடுங்கிட்டு பயமா இருந்தது. அந்த பயத்துல நடுக்கத்துல உட்கார்ந்துருந்த ஆட்களோட பேரட்ரஸ் எல்லாம் தெரியுது. அவரு தான் எலியா, இவர் தான் ஏசாயான்னு. இந்த மாதிரி புல்டா போண்டா கஞ்சா கப்சா விடுறானுங்க இந்த காலத்துல. ஆனா உண்மையா பேதுரு யாக்கோபு யோவானுக்கு இது வந்தது மோசேயும் எலியாவுன்னு தெரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் வெளிப்படுத்திருப்பார். இவங்களுக்கு ஷுவரா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இயேசுவை பார்த்து நாதா அவர்கள் இருவரும் யாருன்னு கேட்கலையே. எடுத்து வாங்கி எடுத்து சொன்னான் பேதுரு, நாதா சூப்பரா இருக்கிறது, இந்த இடத்தை விட்டு போகவே வேண்டாமே, நாங்களே ஆளுக்கு ஒரு கூடாரமாக உங்களுக்கும் மோசைக்கும் எலியாவுக்கும் செய்து தருகிறோம், இங்கேயே இருந்து விடுவோமே அப்படின்னு பரவசமாகி அவங்க பேசுறாங்க. ஷுவரா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்தது மோசையும் எலியாவும் தாண்டி. சரிதானே? ஆகவே மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல வர்ற அந்த சம்பவம் ஒரு பயங்கர ஒரு முக்கியமான சம்பவம். என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தினுடைய பிரதிநிதியாகிய மோசேய இறக்கினார். 34 புத்தகங்களாகிய நெபீம்ங்கிற அந்த மிகுதி பகுதியினுடைய பிரதிநிதியாகிய எலியாவை இறக்கினார். புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தின புதிய ஏற்பாட்டின் பிரதிநிதியாகிய இயேசு வாங்கினாங்க. 3 பேரும் ஒரே நேரம் மறுரூபமாகினதன் மூலம் முதல் தடவையா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையான
அந்த 66 புத்தகங்களினுடைய பிரதிநிதிகளும் ஒரே இடத்துல சங்கமிச்சாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு இடம். அதுல இருந்த அந்த மகிமையைத்தான் பேதுருவால மற்ற 3 பேராலையும் தாங்கிக்கிற முடியாம இங்கேயே இருந்துருவோமே அப்படின்னாங்க. ஆனா உடனே இயேசு ஒன்றும் சொல்லல. அப்படியே மேகம் இறங்குது. மேகம் இறங்கணும்னு பிதா என்ன தெரியுமா சொல்றாரு? பிதாவுடைய சத்தம் வருது. இவர் 3 விஷயம் சொல்றாரு. முதலாவது, இவர் என் நேசகுமார். இரண்டாவது, இவரில் பிரியமா இருக்கிறேன். மூணாவது, இவருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த இவருக்கு கீழ்ப்படியுங்கிற விஷயம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது இன்னும் புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகம் கூட எழுத போல ஆரம்பிக்கவே இல்லை. சரியா? புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்கள்ல முதல் எழுதப்பட்ட புத்தகம் என்ன தெரியுமா? மாற்கு சுவிசேஷம். சரியா? மாற்கு யார் தெரியுமா? பரமபாவனுடைய அக்கா மகன், பேதுருடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர். அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு புத்தகமும் எழுதப்படுறதுக்கு முதல்லையே அந்த புதிய ஏற்பாட்டின் பிரதிநிதியாக இயேசு அந்த இடத்துல வந்து பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதிகள் மோசே, எலியாவையும் இவரையும் 3 பேர்த்தையும் ஒரு இடத்துல அப்படியே ஏற்படுத்தினதன் மூலம் அடையாள ரீதியாக, சிம்பாலிக்கலி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அடையாள ரீதியாக முழு வேதத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதனால பிதா சொல்றார், இப்போ அவருக்கு கீழ்ப்படிங்கள் சொன்னா எதுக்கு கீழ்ப்படிங்கள்? அந்த வேதத்துக்கு கீழ்ப்படிங்கள். ஏன்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப வார்த்தையானவர் யார்? இயேசு. இயேசுவாகிய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட 66 புத்தகங்கள் கொண்ட வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தை 3 பிரதிநிதிகளை ஒன்றாக்குவதன் மூலம் முதல் தடவையாக ஆண்டவருடைய சரித்திரத்திலேயே முதல் தடவையா வார்த்தை பிரதிநிதிகள் மூலமா சங்கமமான முதல் இடம். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதா நமக்கு இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வு தெரிஞ்சாகணும். இல்லைங்கதா? இந்த விஷயம் தெரியாது. ஏன் மோசே ஏரியாவும் வந்தாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாம ஜனங்க அதுக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். தானியேல் 9ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார் இல்லையா? தானியேல் ஆண்டவர் 70 வாரங்களை கொடுக்கிறார் யூதர்களுக்கு. சரியா? 9ஆம் அதிகாரம் 24 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 70 வாரங்களை பத்தி பேசியிருக்கோம். அதுல 69 வாரங்கள் நடக்குமா? மேசியா சங்கரிக்கப்படுறவர் எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் நாள் முதல். யாருக்கு அந்த கட்டளை கிடைச்சது? நெகேமியாவுக்கு. ஞாபகம் இருக்கா? நெகேமியாவுக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு அந்த அந்த கட்டளை கொடுக்கப்பட்ட நாள் முதல். அதுக்கு முதல்ல தான் தானியேலுக்கு இதை சொல்றாரு தீர்க்க தரிசனம். மேசியா சங்கரிக்கப்படும் வரை 69 வாரங்கள். அப்ப அந்த ஒவ்வொரு வாரமும் 69 வாரங்கள்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். 69 7ஆல பெருக்கினீங்கன்னா 483 வரும். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷத்தை குறிக்கும். அப்ப நம்ம சரித்திர ரீதியா பார்க்கும்போது நெகேமியாவுக்கு அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு சட்டம் பிறப்பிச்ச நாள்ல இருந்து இயேசு சிலுவையில அறையப்பட்ட அந்த நாள் வரையான அந்த காலம் சரியா 483 வருஷம் இருக்கு. அப்ப 69 வாரங்களாகிய அந்த 483 வருஷங்கள் முடிவடைஞ்ச உடனே யூதர்களுடைய காலம் நிக்குது. அடுத்த கடைசி 7 வருஷம் நடக்குது இல்லை. அந்த கடைசி 7 வருஷம் நடக்க தொடங்குறதுக்கு இடையில ஒரு இடைவெளி, ஒரு காலம். அந்த காலம் வந்து புறஜாதியாருடைய காலம், கிருபையின் காலம்னு சொல்றோம். இப்ப நானும் நீங்களும் புறஜாதிகள், சரித்தானே? இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலின் தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் உட்காந்துருக்கோம் இல்லையா? இதுதான் அந்த கிருபை. அப்ப இந்த கிருபையின் காலம் எப்ப முடியுதுன்னா சபையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போறதோட முடியும், ரட்சரோட முடியும். அப்ப சபையை எடுத்துக்கொண்டு போறதோட அந்த யூதர்களுக்கான கடைசி 7 வருஷம் தொடங்குது. புரியுதா? 7 வருஷம் இந்த பூமியில யூதர்களுக்கு இருக்கு. அந்த 7 வருஷம் மேல நமக்கு ஏன் நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம்? புதிய ஏற்பாட்டு ஆய்வுல, அதாவது இயேசு 33 வயசுல மரிச்சு போயிட்டார், உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பினது வந்து இயேசு எதுவாக காணப்படுறார்? தேவனா இருக்கார். ஆனா 33 வருஷம் அவர் வாழ்ந்தது எப்படி? மனுஷன். இப்ப சபையை விலை கொடுத்து மீட்டுக் கொண்டவர் தேவனாகிய இயேசுவா, மனுஷனாகிய இயேசுவா? மனுஷனாகிய இயேசு. சபையை மனவாட்டின்னு சொல்றவர் தேவனாகிய இயேசுவா, மனுஷனாகிய இயேசுவா? மனுஷனாகிய இயேசு. ஏன்னா மனுஷனாகிய இயேசு கல்யாணம் கட்ட முடியும், தேவன் கல்யாணம் கட்ட முடியாதுல்ல. இப்போ யூத கலாச்சாரத்தை ஆண்டவர் தானே கொடுத்தாரு. இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வுல அதை பத்தி நிறைய பேசுவோம் உங்களுக்கு, சரியா? அப்ப யூத
கலாச்சாரத்தின்படி ஒரு ஆம்பளை எத்தனை வயசுல கட்டலாம்? 40 வயசுல. மனுஷனாகிய இயேசு சபையை கல்யாணம் கட்ட முடியுமோ? முடியாது. ஏன்? அவருக்கு 33 வயசு தான். ஆனா வெளிப்படுத்துற விசேஷம் 4ஆம் அதிகாரத்தோட அந்த 7 வருஷம் தொடங்குதுல்ல, இயேசுவானவர் எப்படி காணப்படுறார் தெரியுமா? அது வரைக்கும் தேவனா இருந்த இயேசு ஆட்டுக்குட்டியானவராகத்தான் முன்னால வர்றார். வந்து 5ஆம் அதிகாரத்துல பிதாவின் கையில் இருக்கிற அந்த சுருளை வாங்கி முத்திரைகளை உடைக்கிறார். அதுல இருந்து வெளிப்படுத்தல் 21 வரைக்கும் இயேசு மனுஷனாக காணப்படுறார். சரியா? அப்ப 7 வருஷம் இயேசு மறுபடியும் மனுஷ வயசுக்குள்ள வர்றார். அப்ப 33 உலகத்துல வாழ்ந்ததுக்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்ல இருந்து உலக வருஷங்கள் பரலோகத்திலையும் வருது. 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானவராக மனுஷனாக இயேசு வாழும்போது 33 சேர்ந்தா 40 ஆகுதா? அப்ப வெளிப்படுத்தல் 19ல 40 வயது கொண்ட அந்த இயேசு சபையை கல்யாணம் பண்றாரு. இதை நான் புதிய ஏற்பாட்டு ஆய்வுல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த 7 வருஷம் அவருடைய வயசு 40 ஆகிற வரைக்கும் மேல காத்திருக்கிற அதே நேரத்துல பூமியில அந்த 7 வருஷத்தை யூதர்களுக்கு கொடுத்தாச்சு. இப்ப யூதர்களுக்கு கொடுத்தாச்சுன்னா யூதர்களுக்கு புதிய ஏற்பாடு இல்லை இல்லையா? அதனால புதிய ஏற்பாடு தான் போயிடுச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதோட சபை போயிடுச்சு. அப்ப அந்த 7 வருஷமும் பழைய ஏற்பாட்டு காலம்னா ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் மட்டும்தானே. அதனால அந்த ரெண்டையும், தோராவையும் நெபியுமையும் பிரதிநிதித்துவப்படுத்துற 2 பிரதிநிதிகளை இந்த பூமிக்கு அனுப்புறாங்க. நீங்க 11ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா 2 பேர் வர்றாங்க, 2 சாட்சிகள். பேர் கொடுக்கல, பேர் தேவையில்ல, பார்த்தா அப்படமா தெரியுது யார் வார 2 பேர் உண்டு. ஒரு ஆள் மோசே, ஒரு ஆள் எலியா. இந்த விஷயம் தெரியாதுக்கு சில நேரம் ஏனோக்கும் எலியாவும் வர்றாங்க. கேட்டா சொல்லுது ஏனோக்கும் சாகலையா எலியாவும் சாகலையா. இந்த எபிரேயர்ல சொல்லியிருக்குது எங்கேயோ 9:25 9:24 எங்கேயோ 9:27 மனுஷன் ஒரே நேரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏனோக்கு மறிக்கல, எலியா மறிக்கல. அப்ப அந்த 2 பேரும் வந்து 11ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல 3.5 வருஷம் வாழ்ந்த பிறகு அந்தி கிறிஸ்து அவங்களுக்கு கொண்டு போடுது. அந்த 2 பேர்த்தையும் 3 நாள் அவங்க செத்து கிடந்துட்டு அப்புறம் உயிரை வந்து போறாங்க. அப்ப ஏனோக்கும் எலியாவும் தான் வராங்க. எதுக்கு வராங்க? சாகிறதுக்கு. இல்லாட்டி அந்த எபிரேயர் 9:27 சரி வராது. இப்ப அவங்க கிட்ட நான் கேட்கிற கேள்வி, சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது உயிரோட போறோமே. பவுலடியார் தான் தெசலோனிக்கேயர் புத்தகத்துல அழகா சொல்றாரு, சில பேர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க பரலோகத்துக்கு போறதுக்கு போத அப்ப அவங்க சாகிறது இல்லையா? எபிரேயர் 9:27 ஏன்னா இடையில செத்துக்கிட்டு போறாங்களோ இல்லையே. அதுவே இந்த ஏனோக்கு எலியாவும் சாகிறதுக்காக வர வேண்டிய அவசியமே கிடையாது. வர்றது மோசேயும் எலியாவும். அதனால 11ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா ஆளுக்கு 2 அற்புதங்களை வேற அங்க சொல்லி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்கு, இவங்க தான் வராங்கன்ட்டு சொல்லியிருக்குது. எவ்வளவு அவங்களோட வாழாட்டினான்னா அவங்க வாயிலிருந்து அக்கினி வருதான். இங்க பாருங்க, அக்கினி கொண்டு வந்த ஒரே தீர்க்கதரிசி எலியா தான். ஞாபகம் இருக்கா? கர்மேல் மலையில வேற யாரும் அக்கினி கொண்டார். மழை வராதபடி வானத்தை அடைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்குது. மழை வராம 3.5 வருஷம் வானத்தை அடைச்சு வச்ச ஒரே தீர்க்கதரிசி எலியா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். அப்ப அந்த 2 அற்புதத்தையும் கொடுத்ததன் மூலம் இது 2ஐயும் உங்களுக்கு செய்யறதுக்கு இவங்களுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்றதன் மூலம் ஆண்டவர் ஒரு அழகான ஹிண்ட் ஒன்று கொடுக்கிறார். யாரா இருந்தால் எலியா. இன்னும் 2 அற்புதம். ஒண்ணு வந்து தண்ணீரை ரத்தமாக மாற்றுவார். தண்ணீர் ரத்தமா மாத்தினதுன்னு சொன்னோம்னா நமக்கு ஞாபகம் வரது யார்? மோசே. அடுத்தது சகல விதமான வாதைகளாலும் வாதிக்கவும். வாதைகளை கொண்டு வந்தான் யாரு? மோசே, எகிப்துக்கு. ஆகவே மோசேக்கு 2 அற்புதம், எலியாவுக்கு 2 அற்புதம் படி அந்த 4 அற்புதங்களையும் சொல்லி வெளிப்படுத்தல் 11ல அழகா காட்டியாச்சு. எலியாவும் மோசையும் தான் வர்றாங்க. அப்ப அவங்க 2 பேரும் ஏன் வரணும்? மோசே நியாய பிரமாணத்தின் பிரதிநிதி, எலியா நெபீம்ங்கிற அந்த யோசுவா முதல் மல்கியா வரையான 2வது பகுதியினுடைய பிரதிநிதி. அது எவ்வளவு ரகசியங்கள் உள்ளுக்கு மறைஞ்சு கிடக்குது இல்லையா? சரி, இப்ப திருப்பி பழைய ஏற்பாட்டினுடைய பிரிவுகளுக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டினுடைய நெபீம் பிரிவை மேலும் 2ஆ யூதர்கள் பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல அந்த 17 புத்தகங்களையும் கெட்டுபீம்னு சொன்னாங்க. சரியா 2ஆ பிரிச்சாங்க. 34 2ஆ பிரிச்சா 17 வருது. அப்ப யோசுவா முதல் பிரசங்கி புத்தகம் வரை, இல்ல உன்னத பாட்டு புத்தகம் வரை 17 புத்தகங்கள். கெட்டுபீம் எழுத்துக்கள். கெட்டுபீம்னா எழுத்துக்கள்.
அப்புறம் ஏசாயா முதல் மல்கியா வரை 17 புத்தகங்கள் வந்து தீர்க்க தரிசன புத்தகங்கள். அப்போ இப்படி தான் யூதர்கள் பிரிச்சிருந்தாங்க. அப்போ யூதர்கள் வந்து டோரா நெபீம்னு 2ஆக பிரிச்சிருந்தாங்க. அப்புறம் டோரா நெபீம் கெட்டுபீம்னு 3ஆக பிரிச்சாங்க. பழைய ஏற்பாட்டுக்கு அவங்க வச்ச பேர் வந்து டனாக். ஆனால் நம்மட பாடத்தில் நம்ம 5ஆக பிரித்து வச்சிருக்கோம். அந்த புத்தகங்களை பார்ப்போமா? முதலாவது டோரா அல்லது நியாயப்பிரமாணம். 5 புத்தகங்கள்: ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். 2வது பிரிவு வந்து 12 புத்தகங்கள், சரித்திர புத்தகங்கள். ஓகே, யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். 12 புத்தகங்கள். அடுத்த பிரிவு கவிதை புத்தகங்கள் அல்லது செய்யுள் புத்தகங்கள். சரியா? யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. 4வது பகுதியிலையும் 5 புத்தகங்கள். பெரிய தீர்க்கதரிசிகள்: ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். 5வது பிரிவு சிறிய தீர்க்கதரிசிகள்: ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த எத்தனைங்கிறத நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ராகத்தையே நான் போட்டு கொடுத்துட்றேன். 5, 12, 5, 5, 12, 5 புத்தகம், 12 புத்தகம், 5, 5, 12. ஓகே. அப்போ நேற்று நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கையெல்லாம் தட்டி இதெல்லாம் பார்த்தோம். சரியா? நீங்களும் தட்டி பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பழைய ஏற்பாட்டு ஆய்வில் அடுத்த முக்கியமான பகுதி தான் நியாயப்பிரமாணத்தை பற்றி படிக்கணும். நியாயப்பிரமாணம்ங்கிற அந்த 5 புத்தகங்களை எழுதினவர் யார்? மோசே. மோசே இந்த புத்தகங்களை எழுத இல்லைன்னு சொல்லி சில பேர் வாதாடுறாங்க. அப்ப மோசே எழுத இல்லைன்னு சொல்லி சில பேர் வாதாடுறாங்க. இப்ப நான் இந்த பிரான்ஸுக்கு வந்து 20 வருஷங்களுக்கு வந்து இந்த பாடத்தை படிச்சு கொடுத்த காலத்துல நான் JEDPங்கிற தியரியை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த உலகம்ல இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து நாய், பூனை, கரண்டி, கொக்கு, வௌவாலெல்லாம் மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ கண்டவன் கடியவன் எல்லாம் யூடியூப்ல வந்து பிரசங்கம் பண்ணுறான். சரியா? இப்போ வந்து ஒவ்வொரு பேரில் டெலிவிஷன் ஸ்டேஷன்ஸ் தொடங்கிட்டு போகிறானுங்க. சரியா? அதனால இன்னைக்கு வந்து இந்த அந்த காலத்தில் மாதிரி ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள உபதேசங்கள் இப்போ வந்து நிறைய உபதேசங்கள் வர்றனால ஒரு வேலை தமிழ் கிறிஸ்தவர்கள் இந்த கூகுள் போயிட்டு அடித்து பார்க்கும்போது ஒரு வேளை இந்த ஏதாவது JEDP தியரி அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துட்டா யோசிப்பாங்க, நாங்களும் பழைய ஏற்பாடு ஆய்வு படித்தோம், இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே. நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க, இந்த JEDP தியரினா என்ன. இப்போது இந்த 5 புத்தகங்களை வாசிக்கும் போது, உண்மையாக வாசிக்கும் போது, தமிழில் வாசிக்கும் போது இல்லை. இப்போ யாராவது நல்லா இப்ரேய மொழி படித்தவங்க இருக்காங்க, எப்போவுமே அவங்களுக்கு நல்லா இப்ரேய மொழி தெரியும். அவங்க இப்போ இப்ரேய மொழியில் 5 புத்தகங்களையும் வாசிக்கிறாங்க. ரொம்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவங்க பார்க்கும்போது இப்ரேய மொழி எப்படி இருக்கும்னா சும்மா அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? இப்போ யாராவது அவங்களுக்கு இப்ரேய மொழி தெரிஞ்சவங்க நீங்கள் இருந்தீங்க, இப்படி நான் சொல்லும்போது சில நேரம் நீங்கள் நினைப்பீங்க, தமிழாக்கள் யாருக்கு இப்ரேய மொழி தெரியும் தான். போன கிழமைக்கு முதல் இந்தியாவில் ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்காவில் என்ற இடத்துக்கு வந்துட்டார், பெரிய இப்ரேய பண்டிதராம். அவர் இப்ரேய மொழியை படித்தவர். என்னுடைய செய்திகளில் வர்ற இப்ரேய இதெல்லாம் பார்த்து தொடப்பட்டு சிலோனுக்கே வந்துட்டார். ஸோ இதை பார்க்குற நிறையா பேர் இப்ரேய மொழி தெரிஞ்சவங்க உண்டு. அதனால நான் சொல்கிறேன், அந்த உச்சரிப்பை பாருங்க எப்படி எழுதியிருக்குன்னு. பெஹிஷிட் பாஹா எல் ஓஹிம் ஹஷமாயின் வா எஹெக்ஸ். இது வந்து தமிழ் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தாருங்கிறத எப்படி சொல்லியிருக்குன்னா சும்மா அந்த வாவ் அல்ல, உயரிய தமிழ் மாதிரி உயரிய எபிரேய மொழியில எழுதியிருக்கு. அப்படியே வாசிட்டு வரீங்க. 50 அதிகாரங்கள் இருக்குது ஆதியாகமத்தில். அப்புறம் யாத்ராகமத்தில் வச்சுட்டு காலை வச்சுட்டு 19 அதிகாரம் நீங்க வாசிக்கிறீங்க. அப்போ 50, 19, 69 அதிகாரங்கள் சும்மா நல்ல ஸ்டாண்டர்ட் எபிரேய மொழியில நீங்க வாசிட்டு வந்துட்டு 20ஆம் அதிகாரத்துக்கு போன உடனே ஏதோ 3ஆம் 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒருத்தர் எழுதுற மாதிரி பாருங்க. திடீர்னு பார்த்தா இந்த சின்னத்தனமா இருக்கும். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யாரோ
அப்போ தான் புதுசாக ஸ்கூலுக்கு போயிட்டு எழுத கற்றுக்கிட்ட ஒருத்தர் எழுதுகிற மாதிரி இருக்கும் எபிரேய மொழி. தமிழில் வாசிக்கும் போது அது அப்படி இருக்காது. இந்த இந்த 10 கற்பனைகள் போக இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த இந்த ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காது. அதுக்காக இந்த எழுத்து பிழை இலக்கண பிழைன்னு நான் சொல்லலை, பிழை இல்லை, ஆனால் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காது. அப்போ என்னென்னா மோசே என்ன செஞ்சாரான்னா அந்த மாதிரி அது வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் திறமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் ஏறோடு இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ரேஞ்சில் வந்துட்டு திடீர்னு 20ஆம் அதிகாரத்தில் யாத்திராமத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நாள் மோசே நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ சாமி சொல்லிச்சான் வாடா மேல மலைக்கின்னு. அப்புறம் மோசே ஏறி போனாங்க. இந்த திடீர்னு மதுரை தமிழ்ல மதுரை மதுரை இந்தியாவில் இருக்கிற மதுரை தமிழன் பிறப்பிடம் என்று நினைக்கும் அந்த மதுரை தமிழ்ல வாசிட்டு திடீர்னு 20ஆவது அதிகாரத்துக்கு போனோம்னா மெட்ராஸ் தமிழ்ல வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி என்ன தந்தையே ஏன் அப்படி விளம்பினீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தது திடீர்னு சொல்லிக்கிட்டு எப்படி இருக்கும்? அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? அதெல்லாம் எழுதுவது வேற ஆள், இதை திடீர்னு எவனோ ஒருத்தர் கத்துக்குட்டி ஒருத்தர் வந்து எழுதுறான். 40 அதிகாரம் இருக்கு தானே யாத்திராகமத்தில், 20ல இருந்து 40 வரையான அந்த 21 அதிகாரங்களும் ரொம்ப சில்லறத்தனமான ஒரு ஆள் எழுதுன மாதிரி இருக்கும். ஓகேயா? இனி அடுத்த லேவியராகமத்துக்கு போனா திடீர்னு எபிரேய மொழி மாறுது. இப்ப நீங்க கற்பனை பண்ணுங்க, இப்படி இப்ப நான் சொன்ன மாதிரி மதுரை தமிழ்ல 69 அதிகாரங்கள் வாசிக்கிறீங்க. ஆதியாகமத்தில் 50, அப்புறம் யாத்திராகமத்தில் 19. திடீர்னு மெட்ராஸ் தமிழ்ல வருதான் 20ல இருந்து 40 வரைக்கும். இனி லேவியராகமத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா அதுல சொல்லியிருந்தான் மோசே ஆத்துக்கு வரச்சே மோசோட ஆத்துக்காரி என்னடா ஆத்துக்குள்ள வரச்சே இந்த பிராமண ஆளுக பேசுற மாதிரி இருக்குது. அப்ப இது முழு லேவியராகம புத்தகமோ அந்த மாதிரி பிராமணன் எழுதுன மாதிரி, பிராமணன் தமிழ் எழுதுனா எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி ஒரு எபிரேய பிராமணன் பிராமண எபிரேய மொழியில் எழுதுன மாதிரி இருக்குது. அதை கண்டிப்பா வேற எவனாவது தான் எழுதியிருப்பான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் உபாகமம் புத்தகத்துக்கு போனா உபாகமம் புத்தகத்துல உள்ளது வந்து அந்த பிராமண எபிரேய மொழி இல்லை. சரியா? உபாகமத்துக்கு போனா அந்த பிரசங்கம் பண்றது எழுதுனா எப்படி இருக்கும்? இப்ப எழுதும் போது வேற மாதிரி எழுதணும், பிரசங்கம் பேசும்போது வேற மாதிரி பேசலாம் இல்லையா? ஆகவே ஆனால் அப்படின்னு நிறைய அந்த ஆகவே எல்லாம் பிரசங்கத்துல போடுவாங்க. அந்த மாதிரி இந்த உபாகமத்துல வந்து இந்த பிரசங்க எபிரேய மொழியில இருக்கு. அப்ப இவங்க பார்த்தாங்க இது இந்த ஒரே மோசே எழுதியிருக்க முடியாது, இதை வந்து வேற வேற ஆள் தான் எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு ஜேஇடிபின்னு ஒரு தியரியை கொண்டு வந்தாங்க. ஜே இங்கிலீஷ்ல ஜெஹோவா, எபிரேய மொழியில யாஹ்வே அப்படிங்கிற சொல், இங்கிலீஷ்ல ஜெஹோவா. அப்ப அந்த நியாய பிரமாணத்துல ஒவ்வொரு இடங்கள்ல விசேஷமா அந்த ஆபிரகாமுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல யெகோவா யெகோவான்னு இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு குரூப் எழுதிச்சான். ரெண்டாவது எல்லோஹிம் எல்லோஹிம் எல்லோஹிம்ல வர்றதெல்லாம் வேற ஒரு ஆள் எழுதுறாங்க, வேற ஒரு ஆள் இல்லை, வேற ஒரு குரூப். அப்புறம் லேவியராகமத்தோட எபிரேய மொழி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அத பிரீஸ்ட்ஸ் யாரோ ஆசாரியர்கள், ஏன்னா எபிரேயர்களுடைய ஆசாரியர்களுடைய மொழியில தான் அது. அப்புறம் அந்த டிங்கிறது டியூட்டரோனாமிக்கல் ரைட்டர்ஸ், டியூட்டரோனாமின்னா அதுதான் உபாகமம். அப்ப நம்ம உபாகம புத்தகத்தை பத்தி நான் பேசும்போது அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்லுவேன். அப்ப ஜேஇடிபி யாவிஸ்ட் எலோஹிஸ்ட் டியூட்டரோனாமிக்கல் ரைட்டர்ஸ் பிரீஸ்ட்லி ரைட்டர்ஸ் இப்படி இவங்க சொல்றாங்க. அப்ப அப்படி அவங்க சொல்றதுல தப்பும் இல்லை, ஏன்னா அப்படித்தான் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன் ஏன் அப்படி இருக்கு இல்லையா, தெரியணும் தானே. தமிழ்ல அப்படி இல்லை, மொழிபெயர்ப்புனால தமிழ்ல அப்படி இல்லை. ஆனா உண்மையில ஒரிஜினல் எபிரேயம் தானே, அதற்கு என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஆண்டவர் ஆபிரகாம்னு ஒரு மனுஷனும் உண்டார் தெரிவு செய்தார். ஆண்டவருக்கு வேணும் ஒரு புதிய ஒரு இனத்தை உருவாக்குறது. அப்ப அந்த இனத்தை யார் மூலமா உருவாக்க போறாரா? ஆபிரகாம் மூலமா. ஆபிரகாம் யாரு? கல்தையர், அதாவது பாபிலோனியர். அப்ப ஆபிரகாம்ங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, யோ
உன் தகப்பன் வீடு, உன் குடும்பம், உன் நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போகணும்னு சொல்லியாச்சு. இப்போ அவர் புறப்பட்டு வந்துட்டார். வந்து ஆறானில் கொஞ்ச நாள் இருந்தார், சீக்கிரமில் கொஞ்ச நாள் இருந்தார், பெத்தலில் கொஞ்ச நாள் இருந்தார், நெகேவுக்கு போனார், எகிப்துக்கு போனார். அந்த கடவே சுற்றி திரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். நான் இன்னும் கொஞ்சத்தில் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன் ஏன் அப்படி அலைய வச்சார் ஆண்டவர். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, இந்த ஆபிரகாமுக்கு ஏன் 100 வயசுல பிள்ளை கிடைச்சிச்சு? முதல்ல கிடைச்சிருக்கலாம் தானே. ஆண்டவரும் சில நேரம் பண்ணுற வேலை வம்பு மாதிரி இருக்கும். அவன் பாட்டுக்கு இருந்தான், கல்யாணம் கட்டி அவனை அங்கேருந்து போக வச்சது ஆண்டவர். சரி போயிட்டான். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்கிறவனை கூப்பிட்டு, கூடாரத்தில் உட்காந்து இருக்கிறவனை கூப்பிட்டு இங்கே வெளியே வாங்க போனான். ராத்திரி நேரம் வானத்தை பாருங்க. பார்த்தான், என்ன தெரியும்? நட்சத்திரம் நிறைய இருக்கோ, நிறைய இருக்கு. என்ன முடியுமோ முடியாது, அந்த அளவு புள்ள தருவேன்ட்டான். சும்மா இருந்தான். இவன் ஒன்றும் ஆண்டவர் எனக்கு பிள்ளை தரம்னாலும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கவே இல்லை, சும்மா இருந்தான். வெளியே வந்து நட்சத்திரத்தை பாருடி, இந்த மாதிரி உனக்கு புள்ள கொடுப்பேன்னு சொல்லி வம்பிழுத்ததே ஆண்டவர். அப்படி புள்ள இல்லாமல் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொன்னா இவனுக்கு அந்த எதிர்பார்ப்பு வருமா வராதா? உள்ள இருக்கிற பொண்டாட்டிக்கு அந்த எதிர்பார்ப்பு வருமா வராதா? கடற்கரை மணல் பார்த்துருக்கியா? நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி உனக்கு புள்ள கொடுப்பேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பயங்கர சந்தோஷம், நிறைய புள்ள வரப்போகுதுன்ட்டு. ஆனா வருது இல்லை. காலம் போய் 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 இப்ப ரெண்டும் கிழடு தட்டி போயிடுச்சு. அப்புறம் தான் ஒரு நாள் சாரா யோசிச்சு சொல்லிச்சு ஆபிரகாமை பார்த்து, அத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தானே சொன்னார் புள்ள கொடுப்பேன்ட்டு, எனக்கு முடியாது புள்ள பெற்று கொடுக்க. அதனால இந்த நாங்கள் எகிப்தில் வந்து பிடிச்சிட்டு வந்த வேலைக்காரி ஆகார், அவளோட சேர்ந்து புள்ள பெற்றுக்கிறது. இப்போ நான் நேற்று கிளாஸில் சொன்னேன், இங்கேயும் சில மனைவிமார் இருக்கிறீங்க சொல்கிறேன், டிவி பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன், பொண்டாட்டிமார் ஆக போகிறவங்களுக்கு, ஒரு நானும் புருஷனை பார்த்து கோபத்திலையோ எதுலையோ போயிட்டு அவங்களோட படுகொலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. படுத்துருவோம். ஏன்னா இல்லையா, இங்கே இருக்கிற சில பேர் நாங்கெல்லாம் பெரிய ஆபிரகாம் மாதிரி ஆட்கள் கிடையாது. ஒரு விசுவாசத்தின் தந்தை. பாருங்க, எங்க போறோம்னு தெரியாமலே நாட்டையும் வீட்டையும் விட்டு போற அளவுக்கு பெரிய மனுஷன் அவரு. எவ்வளவு பயங்கர பரிசுத்தவான்னு சொன்னா, சும்மா ஆண்டவர் வந்து ஃப்ரெண்டு மாதிரி, ஆண்டவருடைய நண்பர். இந்த ஒரு முறை சோதம் குமரம் அழிக்க போறாங்க. அப்ப ஆண்டவரும் 2 தேவதூதர்களும் வர்றாங்க. தேவதூதர்கள் சோதமுக்கு போன பிறகு அந்த கர்த்தர் ஆபிரகாமோட நிற்கிறாரு. கர்த்தரோட இவன் பேரம் பேசுறாங்க. நமக்கு முடியுமா அப்படி? ஆண்டவரே, இவர் புத்தி சொல்றாரு, இவரு கர்த்தருக்கு புத்தி சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த ஆண்டவரே, இந்த சோதோம்ல நீதிமான்களோட 50 பேர் இருந்து நீங்க அநீதிமான்களோட சேர்த்து அவங்களே அழைச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்க பேருக்கு அது சரியில்லை, அதனால அப்படி செய்வீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவரு ஆண்டவர் யோசிச்சு, ஆமா இல்லையா, சரி 50 நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன். பாருங்க ஆபிரகாம் கேம் எப்படி. இவன் மனுஷன் ஆண்டவருக்கு பத்தி சொல்றான், நீங்களுக்கு சரியில்லை. பொதுவாக பெரிய ஆள் சின்ன ஆளுக்கு அப்படி சொல்லணும், நீ இப்படி செய்யறது சரியில்லை, யோசிச்சு செய்யுது. இவன் சொல்றான் கர்த்தருக்கு, இது கொஞ்சம் யோசித்து பார்த்து விட்டு செய்ய வேண்டும்னா தான் உங்களுடைய பெயருக்கு அது சரியில்லை அப்படின்னு இவரை பத்தி சொல்றாரு. ஆண்டவர் கேட்டுக்கிறார். கொஞ்சத்துல கேட்கிறான், சரி 50ன்னு சொன்னேன் ஆண்டவரே, ஒரு 40 இருந்தா இன்னும் அழிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 40 இருந்தா அழிக்க மாட்டேன். அப்புறம் ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே நான் சொன்ன பெரிய திறமை பேசுறேன்னு நினைக்காதீங்க, கோச்சிக்கிறாதீங்க, 30 இருந்தா. இந்த நம்மள சில பேர் சொல்றாங்க, நான் இந்த பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பெருமைக்கு தான் சொல்றாங்க. அதான் அப்படி முதல்ல சேஃப்டி மோட போட்டுக்கிறது. என்னது, நான் பெருமைக்கு சொல்லலை, ஆனா நான் பெரிய சரியா அந்த மாதிரி. அப்புறம் நான் சொல்றான், நான் பெரியத்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க, பெரியத்தனமா பேசுறான். 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 20 10 வரைக்கும் கொண்டாண்டான். அப்படிப்பட்ட ஆபிரகாம் கிட்ட சாராள் இதை சொல்லும் போது முறைப்படி ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும்? சாராள் சொல்லும் போது, நீ போயிட்டு அந்த ஆகாரோட சேர்ந்து புள்ள பேரு அப்படின்னா ஆபிரகாம் என்ன சொல்லிருக்கணும்? அந்த யோபு அவன்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சொன்ன மாதிரி, நீ பைத்தியக்காரன் பேசுவது போல பேசுகிறாய் சொல்லிக்கணுமா? இல்லை,
யோபு 10 பிள்ளைகளையும் இழந்து சொத்து பத்தெல்லாம் இழந்து ஒட்டம்பெல்லாம் செறஞ்சு வந்து சாம்பல் உட்காந்து ஓடு வச்சு சொரண்டிக்கிட்டு இருக்கும்போது கொண்டாடி சொல்லுது, செத்து போங்களே அத்தான், உங்களை எப்படி பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. அவன் சொரண்டிக்கிட்டே நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறடி அப்படின்னு சொல்ல முடியும்னா ஒரு யோபுவுக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை சாராளுக்கு சொல்லும் போது இவர் சொல்லியிருக்க முடியாதா, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத, கர்த்தர் எங்களுக்கு தான், நீ தான் எனக்கு கொண்டாட்டி, எனக்கு கொடுக்குறேன்னா ஓ மூலமா தான் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தான்னா இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிற பிரச்சனை அனுபவிப்போமா? ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஜெபித்தாயா, ஜெபித்து பார்த்தாயா, வா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணி பார்ப்போம், இப்படி நீ சொல்றியே யோசிச்சுட்டு தான் சொல்றியா, ஒரு கேள்வி இல்லை. சாராள் சொல்லுது அந்த ஆகாரோட சேர்ந்து புள்ள பெற்றுக்கணும்னு, ஓகே அப்படின்னு போயிட்டோம். அதான் நான் சொல்றேன், இங்க எவ்வளவு மனைவிமா இருக்கு, உங்க கணவன் மாரெல்லாம் ஆபிரகாமளோ பெரிய ஆளுக இல்லை, அதனால கோபத்துல சொல்லி அதுக்கே கீழ்படிஞ்சிட்டு வந்து நிற்பான். அப்புறம் சொன்னா நீ தானே நான் சாட்சி சொன்னேன், சரியா? ஏவாள் ஆதாம் கீழ்படியாமையினால உலகத்துக்கே பாவம் வந்தது. ஆபிரகாம் சாராளுக்கு கீழ்படிஞ்சனால உலகத்துக்கே இன்னொரு சாபம் வந்துடுது. உங்களுக்கு தெரியும் நான் எல்லாத்தை பத்தி பேசுறேன். அவன் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காட்டி இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை உலகத்துல இருந்தே இருக்க. சரியா? சரி, அதை விடுங்க. இப்ப ஆபிரகாமுக்கு ஏன் 100 வயசு வரைக்கும் புள்ள வரல? காரணம் வேற ஒண்ணும் இல்லை, ஆண்டவருக்கு வேணும் ஒரு புது கலாச்சாரத்தை உண்டாக்குறதுக்கு. அவருக்கு ஒரு ஜனத்தை ஆபிரகாம் சாரா மூலமா வர்ற புள்ளவர்ல இருந்து தொடங்கணும். ஒரு புது கலாச்சாரத்தை கொடுக்கணுமா இருந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற பழைய கலாச்சாரத்தை அகற்றணுமா இல்லையா? பாபிலோனியர்கள் தானே. அந்த பாபிலோனியர்களுடைய அந்த கலாச்சாரம் இருக்கத்தானே செய்யும். நேற்று கிளாஸ்ல நான் கேட்டேன், எத்தனை பேர் பிரெஞ்சு பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க? நிறைய பேர் கையெழுத்துக்கணும். நான் சொன்னேன், நீங்க பிரெஞ்சு பாஸ்போர்ட் வச்சு இருந்ததுக்கு நீங்க இந்தியர்கள் இலங்கையர் மாதிரி தானே இருக்கிறீங்க, அப்படித்தான் கொடுத்துறீங்க, சாப்பிட்றீங்க, யோசிக்கிறீங்க, பேசுறீங்க, சரிதானே? அப்போ அந்த பாஸ்போர்ட் மட்டும்தான் பிரெஞ்சு பாஸ்போர்ட், சிட்டிசன்ஷிப் மாத்திரம் தான் பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப். மற்றபடி உச்சந்தல்லது உள்ளங்கால் வரைக்கும் எதுவுமே பிரெஞ்சு ஆகுது, எல்லாம் சிலோனா தான் இருக்குது அல்லது இந்தியாவா தான் இருக்குது. அது மாதிரி பாபிலோன்ல இருந்து வந்து ஆபிரகாமும் சாராவும் ஆண்டவருடைய வாக்குக்கு இணங்க ஒரு பிள்ளைய பெற்றிருந்தாங்கன்னா அந்த பிள்ளைய எப்படி வளர்த்திருப்பாங்க தெரியுமா? பாபிலோன்ல இல்லாட்டியும் ஒரு பாபிலோன் புள்ள மாதிரி. ஆகவே ஆண்டவர் அவங்களை அலைய விட்டு கலாச்சாரத்தை அவங்களோட உடம்புல இருந்து இல்லாம பண்ணிட்டார். நேற்று ஒரு சூப்பர் உதாரணம் எனக்கு வந்துச்சு தலையில, என்னைய பத்தின ஒரு உதாரணம். இப்ப நான் வந்து ஸ்ரீலங்காக்காரன் தான், கண்டிக்காரன் தான், இலங்கை நேரத்தின்படி தூங்கி எழும்பி படிச்சு சாப்பிட்டு எல்லாம் செஞ்சவன் தான். ஆனா இப்போ ஒரு பல வருஷங்களுக்கு முதல்ல ஆண்டவர் என்னை உலகத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சதுல இருந்து நான் எந்த நாட்டுக்கு எப்போ போகிறேன், என்னென்ன சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்குது, படுக்க கிடைக்கிற நேரத்தில் படுக்க இருக்குது, பிரசங்கம் பண்ண சொல்கிற நேரத்தில் பிரசங்கம் பண்ணுவேன், டாய்லெட் கிடைச்ச நேரம் டாய்லெட் போவேன். ஏன் உடம்புக்கு இப்போ எப்போ தூங்கணும், என்ன சாப்பிடணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாது. இந்த பாடி கிளாக்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, எந்த பாடி கிளாக் வந்து ரொம்ப அவுட். நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், ஏன்னா உடம்பு நினைக்கும் இதுதான் சாப்பாடு டைமோ, சரியா? அது பகல் சாப்பாடாக இருந்தால் இதுக்கு தான் லஞ்ச் டைம், இது காலை சாப்பாடாக இருந்தால் இதுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டோ, சரியா? தட்டில் கொடுத்தா ஓதி தான் தூங்குற டைமோ டக்குன்னு தூங்கிடும். எனக்கு தூங்குறது கஷ்டம் இல்லை, சாப்பிட்றது கஷ்டம் இல்லை, ஒன்றுக்குமே கஷ்டம் இல்லை. ஏன் எல்லாம் குழம்பு இருக்குது, அது ஆரோக்கியம் இல்லை, ஆனால் அது அப்படிதான். அப்போ எண்ணெயை வச்சு ஒரு புது டைம் டேபிளை உருவாக்க லேசு, சரியோ? அப்போ இத்தனை மணிக்கு தான் இனி நீ என்ன பண்ணணும்னா ஓகேன்னு லேசு. ஏன்னா இத்தனை மணிக்கு எழும்பி பழக்கப்பட்ட உடம்பா இல்லை, இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு மறந்து போச்சு இந்த உடம்புக்கு. அது மாதிரி ஆபிரகாமும் சாராளும் கண்ட இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சதன் மூலம் அவங்களுடைய பாபிலோன் தன்மையே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு, பாபிலோன் கலாச்சாரமே உடம்ப விட்டு போயிடுச்சு, எதுவுமே இல்லை. இப்ப திடீர்னு கிழட்டு வயசுல சாரால் புள்ள கிடைக்க நிற்கும் போது இப்ப அவங்களுக்கு தெரியல என்ன பண்றது. ஐயோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், பிள்ளை இப்படிதான் பிக்கணும், பிள்ளை இப்படிதான் வளர்க்கணும், இத்தனை வயசுல கட்டி கொடுக்கணும். இதுதான் யூத கலாச்சாரம் தான் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் அந்த 100 வருஷம் அவனுக்கு 100 வயசு வரைக்கும் புள்ள கொடுக்காததுக்கு காரணம் அவனுடைய அந்த பாபிலோன் தன்மை இல்லாம போற வரைக்கும் பார்த்துருக்கான். இப்ப அவனுக்கு ஒரு புதிய மொழியை கொடுத்தாச்சு. என்ன மொழி?
இப்போ அவனும் ஊரெல்லாம் அலைஞ்சு 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 அவனுக்கு எல்லா மொழியும் தெரியும், ஆனால் எந்த ஒரு மொழியும் அவனுக்கு தெரியாதுங்கிற நிலைமை வந்துச்சு. இனி அவனுக்கு ஆண்டவர் ஒரு புதிய மொழியை கொடுத்தார். அப்போ அப்ஹாம் அவருடைய பேர். அப்போ அப்ஹாம் என்னுடைய மொழி அப்ஹா மொழி, எபிரேய மொழி ஆயிடுச்சு. புரியுதா? அவர் மூலமா வந்த சந்ததி அப்ஹா மின் சந்ததி, எபிரேய சந்ததியாக வந்துச்சு. அதுதான் அந்த எபிரேயங்கிற சொல்லியுடைய அர்த்தம். அப்போ உலகத்துல மொத்த பரந்த யூதன் அல்லது எபிரேயன் யார்? ஈசாக்கு. அப்ப அடுத்த பாடத்துல இந்த ஈசாக்கு பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்ப பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு பாபிலோனிய மொழி எழுத தெரியும், வேற சில மொழிகள் எழுத தெரியும். ஆனா இப்ப அவர் பேச ஆரம்பிச்ச இந்த புதிய மொழியாகிய தன்னுடைய மொழி எபிரேய மொழி எழுத்து மொழி அல்ல. ஆகவே அந்த மொழியில ஒண்ணுமே எழுதல. அவருடைய மகன் ஈசாக்கு பிறந்ததுக்கு ஈசாக்கும் எபிரேய மொழி எழுதல, ஏன்னா அந்த மொழி இன்னும் எழுத்து மொழியாகல. அவருடைய மகன் யாக்கோபு, அப்புறம் அவருடைய மகன் தான் 12 பேர். அதுல ஒருத்தன் யோசேப்பு போயிட்டான் எகிப்துக்கு. அப்புறம் 70 பேர், நீங்க ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 70 பேர் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவங்க 70 பேர் எகிப்துக்கு போயிட்டாங்க. அவங்க எகிப்துக்கு போற வரைக்கும் அவங்களுக்கு எழுத்து மொழி இல்லாம இருந்துச்சு. எகிப்துல 430 வருஷம் இருந்தாங்க. இன்னும் எபிரேய மொழி எழுத்து மொழி அல்ல. 40 வருஷம் எகிப்துல இருந்த மோசேக்கு எகிப்திய மொழி எழுத தெரியும். இன்னொரு 40 வருஷம் மீதியான இருந்தபடினால மீதியானிய மொழி எழுத தெரியும். ஆனா இப்ப ஆண்டவர் 10 கற்பனையை கொடுக்க விரும்புறார். அப்ப 10 கற்பனை ஆண்டவர் எந்த மொழியில கொடுக்க போறார்? எபிரேய மொழியில. ஆனா எபிரேய மொழி எழுத்து மொழியா? இல்ல. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? மேலவா ஹோரேப் மலை உச்சிக்கு, சீனாய் மலை தொடர்ல இருக்கிற ஹோரேப் மலை உச்சிக்கு வான்னு இவனை கூட்டிட்டு போயிட்டு 10 கற்பனையை ஆண்டவர் தான் கையாலே எழுதி. ஏன் அவன் கையால் எழுதினார்னா இவனுக்கு எழுத தெரியாது எபிரேய மொழி. எபிரேய மொழி ஒரு எழுத்து மொழியா அல்ல. மோசையை கூப்பிட்டு வச்சு இப்படித்தான் இந்த மொழியை நீ எழுதணும் அப்படின்னு 10 கற்பனைகளை ஆண்டவர் தன்னுடைய கையாலேயே எழுதி இவனுக்கு மொழி எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்தார். முத எபிரேய மொழி எழுதினவர் ஆண்டவர். ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகளை 40 நாள் இருந்து படிச்சு பார்த்து எல்லாம் பண்ணிட்டு தூக்கி சுமந்துக்கிட்டு யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல மாப்பிள்ளை கீழே இறங்கி வந்தா இவனுக்கு எல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அட்டகாசம்? கண்ணுக்குட்டியோட வச்சுக்கிட்டு தங்க கண்ணுக்குட்டி செஞ்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்த கோபத்துல ஆண்டவர் எழுதுனதுன்னு கூட பார்க்காம இந்த கற்பாலக 2ஐயும் தூக்கி ஒரே அடி அந்த நாடு மேல ஆயிரக்கணக்கில் ஜனங்க செத்து போனாங்க. யாத்திராகமம் 32. திருப்பி ஆண்டவர் சொல்ல, சரி ராசா, இப்ப நீ அதை உடைச்சிட்ட, இப்ப இன்னைக்கு நீ எழுதணும். இனி நான் எழுதுது, இப்பதான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு. இப்ப அந்த 10 கற்பனைகளை நீ எழுது. முத எபிரேய மொழிய இந்த பூமியில எழுதின மனுஷன் யாரு? மோசே. இப்ப மோசேக்கு எகிப்திய மொழி எழுத தெரியும், மீதியான மொழி எழுத தெரியும். ஆனா இப்பதானே எழுதுறதுக்கு படிச்சுட்டு வந்த எபிரேய மொழியை திருப்பி எழுதுறாரு. அப்ப எழுதும் போது ஒரு புதுசா ஸ்கூல் போய் படிக்கிற ஒரு பிள்ளை எழுதுற மாதிரி இருக்குமா இல்லையா? அப்ப 10 கற்பனை எங்க எழுதி இருக்குது? யாத்திராகமம் 20. அப்ப யாத்திராகமம் 20ல இருந்து 40 வரையான பகுதியை தான் மோசே முத எழுதுறாரு. அதனாலதான் யாத்திராகமம் 20ல இருந்து 40 வரைக்கும் இருக்கிற பகுதி சின்ன தன்மை, யாரோ 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளை எழுதுற மாதிரி இருக்கு. சரியா? 20ல இருந்து 40 எழுதிட்டு அப்புறம் ஆண்டவருடைய வெளிப்பாட்டின்படி ஆதியாகமம் 1ல இருந்து 50 வரைக்கும் எழுதிட்டு யாத்திராகமம் 1ல இருந்து 19 வரைக்கும் எழுதுறாரு. அப்ப இங்க யாத்திராகமம் 20ல இருந்து 40 வரைக்கும் எழுதுனதுல எழுத்து இப்ப நல்லா வந்து எவ்வளவு எழுதி இருக்குது அதெல்லாம் எழுதுனனாலதான் ஆதியாகமத்துல இருந்து யாத்திராகமம் 19 வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல எழுதுறதுக்கு அவரால் முடிஞ்சது. ஆசாரியர்களுக்கு எழுதும் போது ஆசாரியர்களுக்கு ஏற்ற அந்த ஒரு மொழியில அவர் எழுதினார். இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம். சரியா? நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மோசே, எலியா, இயேசு, இந்த 3 பேரும் தானே முழு வேதத்தினுடைய பிரதிநிதிகள். அந்த 3 பேருடைய நிறைய ஒற்றுமைகள் இருக்கு தெரியுமா? அதுல ஒரு 2 ஒற்றுமைகள் காட்டுட்டோமா? நீங்க பாருங்க, முழு பைபிள்லையும் எத்தனையோ பேர் உபவாசிச்சு ஜெபிச்சிருக்காங்க. ஆனா இந்த 3 பேரும் தான் 40 நாள் ஜெபிச்சாங்க. உபவாசம். மோசே 40 நாள் உபவாசம் இருந்தாரு. எலியா 40 நாள் உபவாசம் இருந்தார். ஞாபகம் 1 ராஜாக்கள் 19ல. இயேசுவான ஒரு ஞானஸ்நானம் முடிச்சதுக்கு பிறகு 40 நாள் வனாந்திரத்துல போய் உபவாசம் இருந்தார். இந்த 3 பேரும் உபவாசம் இருந்தது 40 நாள் மட்டுமே இல்லை, ஒரே இடத்துல. மோசே எங்க
40 நாள் உபவாசம் இருந்தாரு சீனாய் மலை, சீனாய் வனாந்தரத்தில். எலியாவுக்கு நெகேவ் பாலைவனத்தில் படுத்துக்கிட்டு இருந்த எலியாவை எழுப்பின தேவதூதன் 2வது தடவை எழுப்பி சாப்பிட கொடுத்து எங்க சொன்னாரு போக சொல்லி? கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரை மற்றும் அதை இருக்கிறது சீனாய். அப்போ சீனாயில தான் 40 நாள் நம்ம எலியாவும் உபவாசம் இருக்கிறார். இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு எங்க ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டா? வனாந்தரத்துக்கு. எத்தனை வனாந்தரம் இருக்கு? நீங்க எரிகோ பேர்ஷிபாங்கிற அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா அதோட இஸ்ரவேலினுடைய எல்லை பைபிள் காலத்தில் முடியுது. அதுக்கு கீழே தொடங்குற வனாந்தரத்துக்கு பேர் வந்து யூதேயா வனாந்தரம். அதை தாண்டி கீழே போகும்போது பாரான் வனாந்தரம் வருது. அங்கதான் அந்த ஆகார் இஸ்மவேல் எல்லாம் கொண்டு போய் நான் செத்து போறேன் சொல்லி அந்த பாரான் வனாந்தரம். அதை கொஞ்சம் தாண்டி கீழே போனா நெகேவ் பாலைவனம். அதை தாண்டி இன்னும் கீழே போனா அரபு பாலைவனம். மற்ற பக்கத்துக்கு போனா சீனாய் அல்லது மீதியான் பாலைவனம், வனாந்தரம். ஆனால் பாலைவனம் வனாந்தரம் 2 ஒன்று. இத்தனை வனாந்தரங்கள் இருக்கத்தக்க இயேசு போனது சீனாய் வனாந்தரத்துக்குன்னு நான் எப்படி சொல்றேன்? ஏன்னா பைபிள்ல மொட்டையா வனாந்தரம்னு வந்தா அது சீனாய் வனாந்தரத்தை தான் குறிக்கும். வேற வனாந்தரமா இருந்தா பேரோட வரும். யூதேயா வனாந்தரம், பாரான் வனாந்தரம், அரபு வனாந்தரம் அப்படின்னு வரும். பைபிள்ல கடல்னு மொட்டையா வந்தா மத்திய தரை கடல். வேற கடலா இருந்தா பேர் வரும். உப்பு கடல், கலிலியா கடல்னு பேரோட வரும். சரியா? நதின்னு மொட்டையா வந்துச்சுன்னா ஐபிராத் நதி. வேற நதியா இருந்தா யோர்தானா இருந்தா யோர்தான்னு பேர் வரும். கீஷோன் நதினா கீஷோன்னு வரும். கேபார் நதினா கேபார் நதினு எசேக்கியேல் இருக்கு. நைல் நதினா நைல் நதினு வரும். பேர் வராம சும்மா நதினு வந்தா ஐபிராத் நதி. அது மாதிரி சும்மா மொட்டையா வனாந்தரத்துக்கு இயேசு போனார் அப்படின்னா வாசிக்கிற யூதர்களுக்கு தெரியும் இவர் போனது சீனாய் வனாந்தரத்துக்கு. ஆகவே மோசே, எலியா, இயேசு 2 பேரும் 3 பேரும் தான் 40 நாள் உபவாசம் இருந்தாங்க. அதுவும் ஒரே இடத்துல உபவாசம் இருந்தாங்க. பாருங்க என்ன அழகான ஒற்றுமைகள் அந்த 3 பேருக்கும் இருக்குன்னு சொல்லி. சரி, இப்போ இன்னைக்கு இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மொழி கொடுத்தது, ஆனா அது எழுத்து மொழியா இருக்குல்ல, மோசே மூலமா தான் அது முத எழுதப்பட்டது அப்படிங்கிற இடத்தோட நான் இன்னைக்கு பாடத்தை முடிக்கிறேன். விட்ட இடத்துல இருந்து அடுத்த பாடம் பிறகு தொடரும். ஆகவே இவ்வளவு அற்புதமான ஒரு பைபிளை பழைய பாடம் கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போயிட்டு அடுத்த பாடத்துக்கு வாங்க. God bless you.